மகிழ்ச்சியாக டெல்லி சென்றுவிட்டு வந்திருக்கிறேன். நாளை மறுதினம் அந்தமான் பாஜக தலைவரை தேர்ந்தெடுக்க செல்ல வேண்டும். தமிழகத்தில் மிக கவலையான சில நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் செல்லும் போதே சொல்லிட்டு போனேன், மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள், சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது, மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை. ஆனா அண்ணன் ஸ்டாலின் ஒரு பதிவு போட்டு வரும்போது தான் பார்த்தேன், நாளும் இந்தி மொழி திணிப்பு, கீழடியில் தமிழர் தொன்மை மறைப்பு, இப்படி ஒன்று போட்டிருக்காரு. நானும் சொல்லலாம், நாளும் இந்து மக்கள் மீது வெறுப்பு, கீழடியில் உண்மையான தமிழர்களின் தன்மை மறைப்பு, தமிழ்நாட்டுக்கு நியாய விலை கடைகளில் இல்லை பருப்பு, நீட் என்னும் முதல் கையெழுத்து என்ற போலியான பொய்யான வாக்களிப்பு, டீலிமிட்டேஷன் மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் வலிமை குறைப்பு, டீலிமிட்டேஷன் பற்றி வலிமை குறையாது என்று சொன்னாலும் பொய்யாக உரைப்பு, இப்படி தமிழர்களை தொடர்ந்து தீண்டிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு நிச்சயமாக போக வேண்டும். ஏன்னா அவர் அதை வச்சு சொல்றாரு, அதனால ஓரணியில் தமிழ்நாடாம், பகைவர்களுக்கும் துணை போகும் துரோகிகளுக்கும். இன்னைக்கு நான் பதிவு போட்டேன், பிளைட்ல இருப்போதான் பதிவு போட்டேன், தமிழர்களுக்கு ஒன்று என்றால் திரண்டு எழுவோம், அடங்க மாட்டோம்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நமது தொப்புள் கொடி சொந்தங்களான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது இவங்க கிளர்ந்து எழுந்ததை நாமெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ஆக தமிழ் இவர்களுக்கு அரசியலுக்காக, அன்பிற்காக அல்ல. அதனால தொடர்ந்து இப்படி பொய் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். இதுல ஏதாவது உணர்வுபூர்வமா உணர்ச்சிகரமாக எழுதுகிறார்களே தவிர தமிழர்களுக்கான உண்மையான நிலை இன்னும் மிக கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள். நீங்க எவ்வளவுதான் கவிதை எழுதினாலும், புதிய புதிய பெயரை வைத்து அங்கே பார்க்கிறேன் இங்கே பார்க்கிறேன் என்று எழுதினாலும் மக்கள் நிச்சயமாக உங்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்பது எனது கருத்து. யார் பேசிருக்கா? சரி, அவருக்கே இப்ப ஏன் சந்தேகம்னு கேக்குற? தீக்குச்சி அல்ல உதயசூரியன், ஏன் இன்னைக்கு சந்தேகம் வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டி வருது? உதயசூரியன் தானே வச்சிருக்கீங்க, தீக்குச்சின்னு யார் சொன்னா? ஆக அவர்களே இப்பொழுது நம்ம ஒருவேளை தீக்குச்சியா இருப்போமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்து விட்டது. அதுதான் அவரே வெளிப்பாடு. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு, அதான் இப்பொழுது வெளிப்பாடு. இல்லை, இதுல நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். ஐஐடியில் நடந்ததை பல பேர், ஐஐடியில் நடந்தா இப்ப நீங்க இதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களான்னு. ஆக எந்த நிறுவனத்தில் நடக்கிறது என்று பிரச்சனை இல்லை. தயவு செய்து இதுல 200 தம்பிங்க வந்து அப்படி எழுதிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சொன்னீங்களே, ஐஐடியில் நடக்கல. என்ன பெண்களின் பாதுகாப்பையும் பெண்களின் உணர்வையும் அவளை கீழ்த்தரமா நினைக்கிறீங்களா நீங்க? எங்க நடந்தாலும் அது தப்பு தான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்குது. இதைவெல்லாம் வைத்துக்கொண்டு இப்படி கேட்பதற்கு வெட்கமாக இல்லை. எந்த நிறுவனமாக இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இல்லை, இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. தலைவர்கள்ட்ட பேசுறது நமக்கான சந்திப்பு தானே தவிர பத்திரிகையாளருக்கான சந்திப்பு அல்ல. இல்லை, இதுல எனக்கு என்னன்னா, அப்பா மகனோட மோதல இத பல பேர் உள்ள குளிர்காய்கிறார்களோ, அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறார்களோ என்ற கவலை எனக்கு இருக்குது. ஏன்னா அது ஒரு பாச போராட்டம், எந்த குடும்பத்திலயும் நடக்காதது இல்லை. ஆனா இடையில சில பேர் புகுந்து கூட்டணிக்கு பேசுற மாதிரி, அதுவரைக்கும் கவலைப்படாத அண்ணன் செல்வ பெருந்தகை, அதுவரைக்கும் கவலைப்படாத அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் போய் பார்ப்பதும், சில பேர் பேட்டி எடுப்பதும், சில பேர் அதில் அவர்களுக்குள்ள அந்த போராட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.